நிழல் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆடியன்ஸ் கூட எல்லாரும் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாருமே அதை ரசிச்சாங்க. இந்த படம் நாளைக்கு எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா போய் பாருங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். எதுக்காகனா இதுல வந்து நிறைய சோஷியல் மெசேஜ் இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். லவ், ஆக்ஷன், காமெடி எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குது. ஸோ எல்லாரும் பிளாங்கா வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போகலாம். ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. எல்லாருமே சொன்னாங்க ஒரு ஒரு மேன் இந்த படத்தை பண்றதுக்கும் உமன்ஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதே ரொம்ப பெரிய விஷயம்தான். ஸோ ஃபேமிலி கூட வந்து பார்க்கலாம், தனியா வந்து பார்க்கலாம், ஜென்சி கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்குமே இந்த படம் செட் ஆகும். அப்படி ஒரு படம் தான் இதுல இருக்குது. நிழல் படம் பார்த்தோம் ப்ரோ, நல்லா இருந்தது. ஆடியன்ஸோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. எங்கெல்லாம் அப்ளாஸ் கிடைக்கும்னு நினைச்சோமோ அந்த இடத்துல எல்லாமே அப்ளாஸ் கிடைச்சிருக்கு. கிளைமேக்ஸ் அந்த கோட் சீன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். அதுதான் ப்ரோ, என்னன்னா இப்ப நிறைய நம்ம மக்கள் கிட்ட நிறைய ஆதங்கம் இருக்கு. அந்த ரேப் பண்ற இந்த கேஸ்க்கெல்லாம் வந்து சரியான இது கிடைக்க மாட்டேங்குது, அதெல்லாம் இருக்கு. இந்த படத்துலயும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஆனா அவங்கள வந்து தண்டிக்கும் போது நமக்கே ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. ஏன்னா அவங்க கண்டிப்பா தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அதுவும் ப்ரூட்டலா நடக்கணும். அப்பதான் இன்னொரு தப்பு திரும்ப நடக்காது. அது மக்கள் கிட்ட வந்து ரொம்ப ஒரு ஆதங்கமா இருக்குல்ல, அதை நீங்க ஸ்கிரீன்ல காட்டும் போது எல்லாருக்கும் அது வந்து ஓகே, கை தட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு துப்பா ஷூட் பண்ணும்போது கை தட்டுறாங்கன்னா அவ்வளவு ஆதங்கம் மக்கள் கிட்ட இருக்கு. தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். இப்போ ரீசெண்டா ஒரு ரேப் நடக்கும்போது ஒரு கேஸ்ல தண்டனை கிடைச்சிருக்கு, தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி தப்பு பண்ற எல்லாருக்கும் இது கிடைக்கணும். இந்த மாதிரி பண்ணா சாவடிச்சிருவாங்கன்ற இது வரும்போது எவனும் தப்பு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஆமா 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 அந்த மாதிரி இருக்கு. நியாயமா வாங்கி தர படங்கள் நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும். இது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த பணத்தை யூஸ் பண்ணி இந்த சட்டத்துல இருக்க சில ஓட்டைகள் யூஸ் பண்ணி சில பேர் காசு கொடுத்து எஸ்கேப் ஆகுறாங்கல்ல, அந்த மாதிரியான பர்சன்ஸை பத்தி பேசியிருக்கு. அந்த மாதிரி காசு கொடுத்து எஸ்கேப் ஆகுறவங்கள என்ன மாதிரி தண்டிக்கலாம் அப்படின்ற ஒரு இது. ஆமா 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 அந்த மாதிரி இருக்குதா? ஆமா அந்த மாதிரி இருக்கு. அதை ஏன் ரசிக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அந்த தப்பு நடந்தவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்ல. அது கிடைக்காம போகும்போது நமக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை மீறி சட்டத்தெல்லாம் மீறி அவங்களுக்கு தப்பு இது நடக்கும் போது நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. இவங்க டிசர்விங் தானே, தப்பு பண்றவனுக்கு கண்டிப்பா சாகணும் தானே. அந்த மாதிரி ஒரு ஜனனி நடிச்சிருக்காங்க, அவங்க டியூவல் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அது வந்து இது ஆக்சுவலா இது ஃபீமேல் சென்ட்ரிக் படம் தான், அதனால அவங்க தான் லீடு. நான் ஒரு லீடு பண்ணியிருக்கேன், விஷாகன் ஒரு லீட் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய பேர், ரமேஷ் கண்ணா சார், நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு அட்வொகேட்டா நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணதில்லை. நிறைய பேர் படம் பார்த்துட்டு அந்த கோட் சீன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அதுல நான் இருக்கேன். அதனால எனக்கு ஓகே, நல்லா பிடிச்சிருக்கு. அதான் ப்ரோ, கிளைமேக்ஸ் வந்து அந்த கோச்சிங் நல்லா போச்சு. ஆனா அந்த நியாயம் போது கண்டிப்பா ஒரு இது வரும். ஆனா சட்டத்தை மீறி ஒரு விஷயம் அந்த போலீஸ் பண்றாரு, அப்ப கை தட்டுறாங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, சட்டத்துல இருக்க ஓட்டையை மீறி யாரும் காசு கொடுத்து எஸ்கேப் ஆனாலும் தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும்ன்றதுதான் மக்களோட இது. அது இந்த மாதிரி காட்டும் போது அவங்க ரசிக்கிறாங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா ஆக்சுவலா இது வந்து ஒரு ரொம்ப ராவான படமும் இல்லை, என்டர்டைன்மெண்டான படம் தான், கமர்ஷியல் படம் தான். அதுக்குள்ள இப்படி ஒரு மெசேஜ் இருக்கு, அதனால எல்லாருமே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இருந்தது. அந்த பழி வாங்குற கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. புதுமுகம் மாதிரி இல்ல, நல்ல லீட் கேரக்டர்ல சூப்பரா இருந்தது. ஜனனியோட கேரக்டர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஃபேமிலியோட பாக்குற படம் தான். இது வந்து எப்படின்னா, ஒரு தங்கச்சிக்காக எப்படி ஒரு அக்கா இது பண்றாங்கன்றது இந்த படத்துல காட்டியிருக்கு. அவங்களோட பாச ஒரு போராட்டம் தான். அதனால இது ஃபேமிலியோட எல்லாருமே கண்டிப்பா பார்க்கலாம். இது வந்து வேற எந்த இதுவுமே இல்ல, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான், சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்ட். பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. குற்றங்கள் அதிகம் நடந்துட்டு தான் இருக்கு, அதுக்கு சட்டங்கள் கொஞ்சம் மாறினா அந்த குற்றங்கள் குறையும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. நிறைய டைம் சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜனனி, விஷாகன், கௌசிக் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹரி விஜய் வில்லனா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் சீன்ல அபிஷேக் சங்கர் சார் எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க, நல்லா இருக்கும். லேக் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சின்ன விஷயங்கள் லேக் இருக்கு.
மற்றபடி பார்க்கலாம். அவ்வளோ ரொம்ப கிரிட்டிக்கலான ஜேனரா இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும், படம் பார்க்க முடியாமல் டிஸ்டர்ப் ஆகிடும். இது கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஜேனர்னால அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படம் பார்க்க முடியுது நம்மளால. அந்த கிரைம் இது ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி தான். ஜனனி டூயல் ரோல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. தேட்டர் வந்து பாருங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும்.